ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பயறு கறி வைக்கிறத காட்ட போகிறேன். பயறு கறிக்கு முக்கியமான தேவையான பொருள் தக்காளி, வாழைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், ஒரு முழு பூண்டு, பச்சை மிளகாய். முக்கியமான பொருள் பயறு. 1 கிளாஸ் பயருக்கு ஏற்ற அளவு தான் இவ்வளவு நான் சொன்ன அளவு. இந்த 1 கிளாஸ் பயறு. இந்த பூண்டை நான் முழு பூண்டாக போட்டிருக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு பூண்டு எடுக்கலாம். பூண்டு கூட போடுறது பிரச்சனை இல்லை. மற்றது சட்டியை நல்லா ஹீட் பண்ணி போட்டு, சின்ன தண்ணியும் இருக்க விடாதேங்க. சட்டியை நல்லா ஹீட் பண்ணி போட்டு அந்த 1 கிளாஸ் பயறு என்ன செய்யுங்க, இந்த சட்டிக்குள்ளே போட்டுட்டு நல்லா கைவிடாமல் வருங்க. இப்போ நாங்கள் போடும்போது மஞ்சள் கலராக இருக்குது, அது கலர் மாறி வரும். நல்லா கைவிடாமல் வறுத்தீங்கன்னா கருகாமல் வறுத்தா கலர் மாறும். பாருங்க, கலர் மாறிட்டு இப்போ கொஞ்சம் வறுபட்டுட்டு இனி இதை இறக்கி என்ன செய்யணும், நல்லா கழுவி வச்சுங்க. இப்படி தான் வட்டி வச்சுக்க பொருள். இந்த கழுவி வச்சுட்டு இதுக்குள்ள வாழைக்காயும் நான் உள்ளி எடுத்து சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டுமா அதையும் அதுக்குள்ளே போடுறேன். உள்ளியும் போட்டுட்டு வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விடணும். அந்த பயறு நல்லா அவிஞ்சு வரக்கூடிய அளவு தண்ணி விட்டால் தான் பயறு நல்லா அவிக, இல்லாட்டா அடி பிடிச்சிடும். விட்டுட்டு மூடி அடுப்பில் வச்சுட்டிங்களா பயறு நல்லா கொதிக்கும். கொதிச்சா பிறகு அந்த கொதிக்கும் போது பாருங்க, அந்த வெள்ளையாக வருது. அந்த வெள்ளையான நுரையை நான் எடுத்து எறிகிறேன். ஏனெண்டா அது கொஞ்சம் கயர்ப்பு தன்மையாக இருக்கும். அதனாடி அந்த வெள்ளை நுரையை அப்படியே எடுத்து எறிஞ்சிங்களா, வெள்ளை நுரையை எறியுங்க. எறிகிறதான் நிலை நாங்கள் பரப்புக்கும் கூட எறிஞ்சு போட்டு பாருங்க, அவிஞ்சிட்டோம். இந்த பயிரை பார்த்திங்கன்னா நசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா நசி விட பாருங்க. ஆகலும் களியாகாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வறுக்கிறோம் நாங்கள். ஓகே, அப்போ நல்ல பதத்துக்கு வந்த உடனே தான் பிறகு நீங்கள் அதுக்கு வாழைக்காயை மட்டும் நசிச்சு பார்க்கணும். இதில் வாழைக்காய் அவியாமல் இருக்கும். இந்த வாழைக்காய் நல்லா அவிஞ்சிட்டு, வாழைக்காயும் அவிஞ்ச பிறகு என்ன செய்யுங்க, அதுக்கு தேவையான அளவு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். நான் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் அதுக்குள்ளே போடுறேன். தக்காளியை அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கிளக்கி விடுங்க. கிளக்கி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கொஞ்சமாக போடுங்க. கிணக்க போடுங்க, கட்டிக்குள்ளமாக வந்துடும். தேவையான அளவு உப்பை போட்டு கிளக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒருக்கா மூடுங்க. ஏன்னா தூள் மணம் மாறாமல், தூள் மணம் மாறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையானது மிளகு முழு மிளகாய் நான் போடுறேன். நீங்கள் வெட்டி வச்சது அந்த குத்தி வச்சதும் போடலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகம், அந்த ஒரு பச்சை மிளகாய், அந்த பச்சை மிளகாயை நான் முழுசாக போடுறேன். முழுசாக போட்டுவிட்டு கிண்டி போட்டு ஒருக்கா மூடி விடுங்க. ஏன்னா அந்த பச்சை மணம் எல்லாம் போடுறதுக்கு எல்லா மணமும் போய் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு வேறுங்க மூடி விட்டு அப்புறம் நல்லா கொதிச்சுட்டு மூடி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதோடு நான் தாளித்து வச்சுருக்கிறேன் தாளியல். அந்த தாளியலையும் அதுக்கு கொட்டி போட்டு கிளக்கி போட்டு சரி கறி ரெடி. அதுக்கு பிறகு நான் பச்சை அரிசியில், சிவப்பரிசி பச்சை அரிசியில் பொங்கல் பொங்கி வச்சுருக்கேன். இந்த கறியை என்ன செய்ய போகிறேன்னு அந்த பொங்கலில் விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த அவங்க தளசு அடித்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கறி நிறைய வேணும். கறியை விட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியானது. இதேமாரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நான் பல வீடியோவில் போடுறேன். ஃபுல்லாக பாருங்க. நன்றி.